அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் இந்த சேனலில் பரிகாரங்களை பற்றி பார்க்க போகலாம். ஒரு சில எளிய பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நவ சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நம்ம எல்லாமே வீட்டில் சாம்பிராணி புகைலாம் போடுறோம். வெள்ளிக்கிழமையில் போடுவோம். அதுக்கப்புறம் நல்ல நாள்லாம் நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா? அந்த சாம்பிராணிலே நவ சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன, ஒரு கிரகத்துக்கும் ஒரு விதமான சாம்பிராணி இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே நம்ம வாங்கிக்கலாம். அந்த நவ சாம்பிராணியை வாங்கிட்டு அதில் தூபம் போடச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நவக்கிரகங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனுடைய வீட்டில் அந்த வாசனை பரவறதுனால நம்மளை பற்றி வயிற்றுச்சலாக படுவாங்க இல்லையா நிறைய பேர். நல்லா இருந்தாலே பிடிக்காது இந்த காலத்தில். ஸோ ஒருத்தருடைய வயிற்றுச்சலும் மற்றவங்களுடைய நொந்து போய் இது பண்ணுற சாபம் நம்மளை எதுவுமே அண்டாது. துஷ்ட சக்திகள் எதுவும் நம்ம வீட்டை அணுகாது. இது இந்த நவ சாம்பிராணின்றது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைங்களே கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ₹100 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months நம்ம வச்சு அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதம் வரும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பரிகாரம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே சந்திரன் சனி சேர்ந்தா என்ன சொல்கிறாங்க, புணர்வு தோஷன்றாங்க. 7 சந்திரன் சனி இருந்தால் இல்லை சந்திரன் சனியை பார்த்தாலோ அப்படி பார்க்கச்சே புணர்வு தோஷம் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு எளிய பரிகாரம் தயிர் சாதம் தாங்க. இந்த தயிர் சாதம் அன்னதானமாக பண்ணணும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமையில் சனி உரையில் பண்ணணும். அதே மாதிரி சனிக்கிழமையில் சந்திரன் உரையில் பண்ணணும். ஸோ இப்போ திங்கக்கிழமையில்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா, சனி உரை எப்போ வரும் அப்படின்னா, காலைல 7லேருந்து 8 ஒரு வாட்டி வரும். அதை விட்டிங்க அப்படின்னா 2லேருந்து 3 இந்த டைமில் வரும். அது இல்லாத சனிக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 1 சந்திரன் உரை வரும். இந்த உரையில் நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுனால இந்த புணர்வு தோஷத்துக்கான பெரிய நிவர்த்தி இது தாங்க. இது ஒன்று. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பரிகாரம். நம்ம வீடு டெய்லி இப்போ வீட்டில் துடைக்கிறோம் இல்லைங்களா? வீடு நீங்கள் துடைக்கச்ச அந்த தண்ணியில் துடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 2 பச்சை கருப்பூரம் இதை போட்டு நீங்கள் துடைச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க துஷ்ட சக்திகள்லாம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு குலதெய்வம் நம்மளுக்கு அருளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இது இன்னொரு பரிகாரம் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும். சனி கிரகங்கள்லாம் கெட்டு போய் ரொம்ப சில பேர் நொந்து போயிருப்பாங்க. பித்ரு சாபம் இருக்கணும், பித்ரு தோஷம் இருக்கணும்னாங்க. எந்த ஒரு வேலையும் அவங்களால சரியாகவே செய்ய முடியாது. எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தா ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு மனநிலைகள் இருக்கும். இதுக்கு ஒரு சில காரணங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, முன்னோருக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள் நம்ம சரியாக கொடுக்காதனாலையும், ஓகேங்களா, ஒரு இறந்தவங்களுக்கு நம்ம சரியாக அந்த செய்ய வேண்டிய காரியம் இதெல்லாம் நம்ம சரியாக செய்யவில்லை என்றாலும் இந்த மாதிரி கிரகங்களோட பாதிப்புகளுக்கு நம்ம ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கையில் 2 கையில் கல் உப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல் உப்பு எடுத்துக்கிட்டு ஓடுற தண்ணியில் 2 கையில் எடுத்துக்கிட்டு அந்த முன்னோர்களை நினைத்து நாங்கள் செய்த பாவங்கள் எது வந்தாலும் தப்பே மன்னிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்பை 2 கையில் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அந்த ஓடுற தண்ணியில் விடுறதுனா என்ன வரும் அதுனா, அது ஓடுறதுனா அந்த உப்பு கரைய நம்மளுடைய கர்மாவை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு பரிகாரம் நம்ம ஒன்று சொல்கிறேன். இது எல்லாருமே செய்யலாம். இந்த பரிகாரம் இப்போ செய்கிறதுனால என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த சாபங்கள் கர்மாக்கள் குறைஞ்சி நம்மளோட அந்த கர்மாக்கள் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கும் அடுத்த சங்கதியினருக்கும் எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் புத்திர விருத்தியோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழிங்க இந்த பரிகாரம் செய்யறதுனால. இதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் 4 நாள் இந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? இந்த 4 நாள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ் மாதத்தில் முதல் நாள். ஓகேங்களா? இப்போ சித்திரை மாதம் பிறகு சித்திரை 1, வைகாசி மாதம் பிறகு வைகாசி 1. இந்த மாதிரி 12 மாதம் முதல் மாதம் பிறப்பது முதல் தமிழ் மாத பிறப்பு. ஓகேங்களா? 1. 2வது அமாவாசை இது 2வது. 3வது பார்த்திங்கன்னா நாமயோகங்கள் சொல்லுவோம். 27 நாமயோகங்கள் இருக்குது. இது பஞ்சாங்கத்திலே பார்த்திங்கன்னா கூட இருக்கும். இந்த நாமயோகங்களில் வியாதிபாத நாமயோகம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வைத்திரி நாமயோகம்னு ஒன்று இருக்கும். இந்த நாமயோகம் நாளில் ஸோ இந்த மொத்தம் 4 நாள். இந்த 4 நாளில் நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு
அன்னதானமோ இல்லை ஒரு வேளை டிஃபன் அப்படின்றத பார்க்கணும். ஒரு டிஃபன் ஒரு வேளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ நம்ம வெள்ளம் அங்கே கையெறிவோம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாங்க. அது வந்து ஒரு 100 ரூபாயில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு 4 பேர் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 400 ரூபா ஆகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 1200 ஆகும். சரி இதுவும் முடியாதவங்க அப்படின்னா ஈவினிங் அந்த ஸ்நாக்ஸ் டைம் நம்ம சொல்லலாம். அதை மாதிரி வந்து ஒரு பிஸ்கெட்டோ இல்லை வந்து ஒரு டீயோ அப்படி அந்த மாதிரியும் வாங்கி கொடுக்கலாங்க. ஸோ அதை மாதிரி வாங்கி கொடுத்து உங்களோட வசதிக்கேற்ப ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்து அது உங்களோட வசதிக்கேற்ப இந்த ஒரு மாதத்துல 4 நாள் வந்து இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியும் 4 பேர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 4 நாளாக போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அதுமாரி செய்யணுங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படி செய்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 48 நாள் ஆகுதுங்க. இந்த 48 நாள் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலம்ன்றது எப்படி பார்த்தோன்னா அதுதான் 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். இதுதாங்க அந்த 48. ஸோ இது நம்ம ஒரு வருஷம் ஒரு மாதம் இந்த தமிழ் மாதப்பிறப்பு முதல் நாளும் அமாவாசைக்கும் ஜாதிபாத நாமயோகத்துலேயும் ஐத்திரி நாமயோகம் நாள்லேயும் நம்ம செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதி அடையவும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து புத்திர விருத்தியும் அதுக்கப்புறம் வர சந்ததியெல்லாம் வந்து எந்தவித கஷ்டங்களும் குறைகளும் இல்லாமல் வாழறதுக்கான ஒரு எளிய பரிகாரங்க. சரிங்களா? இதை மாதிரி செய்து வர நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.